ஹலோ ஜீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலெக்ஷனை பத்தி பார்க்க போறோம். என்னடா திடீர்னு எலெக்ஷன் பத்தி பேசுறானே அப்படின்னா, எலெக்ஷன் வந்துருச்சுல, பேசதானே ஆகணும். அண்ட் யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்றத பத்தி தான் டிஸ்கஷன் பண்ண போறோம். ஏன்னா இங்க போட்டியே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அந்த இப்போ ஆல்ரெடி வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வாக்குறுதிகள்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் அண்ட் அது இல்லாம இதெல்லாம் நடைமுறைக்கே வராது அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அதை பத்தி தான் இப்போ நம்ம பேச போறோம். ஸோ உங்களுக்கு யார் யார் கொடுத்த வாக்குறுதிகள் நல்லா இருந்தது, ஆல்ரெடி கொடுத்தவங்களோடது நல்லா இருந்ததா, இல்ல இப்ப இருக்கிறது நல்லா இருக்குதா அப்படின்றத டீட்டெயிலா பேசலாம். ஓகேவா? எனக்கு அண்ணன் கொடுத்ததுல ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த ஆப்லாம் இருக்குல்ல, அதாவது கவர்மெண்ட் என்ன செலவு பண்றாங்களோ அது பப்ளிக்கு காட்டுவோம் ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்றேன்னு சொன்னாரு. இன்னொன்னு முக்கியமான விஷயம், அதாவது 10 லட்சம் பேரு இல்ல 5 லட்சம் பேர் நினைக்கிறேன் ஒரே விஷயத்த கோரிக்கை வைக்கிறாங்க அந்த ஆப்ல அப்படின்னா அது சட்டசபையில நாங்க பேசுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வர்றது எனக்கு ரொம்ப குட் திங்கா தெரிஞ்சது. ஏன்னா ஆமா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மனு கொடுக்கணும் அப்படின்னா தலைமைச் செயலகம் போகணும், அங்க லைன்ல நிக்கணும், அந்த பேப்பரை கொடுப்போம், அந்த பேப்பர் பஜ்ஜி கடைக்கு வரும், இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது. பட் ஆப்ன்றப்ப அது ஒரு ரெக்கார்ட் ஆகும். அது ஆக்சுவலா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம நார்மலா வாங்குற ஒரு சிம் கார்டுல இருந்து எதுவா இருந்தாலுமே ஒரு ரெக்கார்ட் இருக்கு. நம்ம இப்ப பேங்க்ல ஏதாவது நம்ம பண்ணணும்னா ஃபுல் ரெக்கார்டு தான் எல்லாமே. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த இதுல எடுத்துட்டு வர்றதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். நம்மளே போனதுல சொன்னோம்ல டிஜிட்டலைஸ் ஆகணும்னு சொல்லி, அது ஒரு மாற்றமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் நம்ம வீடியோ பார்த்திருப்பாரு நினைக்கிறேன். சும்மாறா. சோ டிஜிட்டலா மாத்துறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா யாராலையும் எந்த தப்பையும் ஈஸியா பண்ணவே முடியாது. டிஜிட்டலா மாறிடுச்சு அப்படின்னா மாட்டிப்பாங்க, ஈஸியா மாட்டிப்பாங்க. சோ டிஜிட்டல் பண்றதுன்றது ரொம்ப நல்ல விஷயமா நாங்க அதை பாக்குறோம். ஒழிக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. சரி, உங்களுக்கு என்ன பிடிச்சது? இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க போன 5 இயர்ஸ் முன்னாடி எலெக்ஷனுக்காக வந்தாங்க எங்க ஏரியாவுக்கு. திரும்ப இப்பதான் வராங்க. 5 வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, என்ன பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல. ஆனா இப்ப பிரச்சாரம் பண்றவரு சொல்லு டிவிக்கேல இருக்கவரு மரிய வில்சன், அவர் நானே பாக்குறேன், கண்ணார பாக்குறேன், நிறைய விஷயம் நல்லது பண்ற மாதிரி தான் சொல்றாரு. ஆக்சுவல் பிரச்சாரத்தை எஜுகேட்டடா இருக்கு. சும்மா ஓட்டுக்காக கேட்காம அவர் நார்மல் பீப்புள் கூட கரெக்டா பேசுறாரு, என்ன வேணும்ன்றது புரிஞ்சுக்கிறாரு, டக்கு நோட் பண்றாரு. அவர்லாம் இன்னொன்னு முக்கியமான விஷயம், ஃப்ரீயா தரேன்னு சொல்லாம நான் கொஞ்சம் டெவலப் பண்றேன், உன் லைஃபை நீ பாத்துக்கோ அப்படின்ற ஒரு பிஓவி பேசுனது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதுதான் நானும் அதேதான் போன வீடியோ ஏரியா எம்எல்ஏக்கு நான் அவருக்கு கொடுக்க நான் தயங்க மாட்டேன். அதனால அவருக்கு இது பண்ணுவேன். இது முன்ன சொன்னா பதிவு பண்ணி ஆகணும். இந்த வருஷம் மட்டும்தான், அதுவும் இந்த எலெக்ஷன் மட்டும்தான் எனக்கு பர்சனலா என் தொகுதியில யாருக்கா எனக்கு இப்பதான் தெரியும். நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலா இந்த எலெக்ஷனை தான் ரொம்ப பெரிய ஒரு பயங்கரமா சேஞ்சஸே இந்த எலெக்ஷன்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அண்ணன் வந்துட்டாரு. அண்ணன் வந்தது ஒரு விஷயம், அண்ணன் வந்ததால மட்டும்தான் ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா மேக்சிமம் 2 கட்சி, 3வது கட்சி என்டிகே பத்தி சும்மா யாராவது ஒரு 5 பேர் சும்மா பேசுவாங்க. இவ்வளவு இன்டெப்தா இறங்கி இது பண்ணீங்க, அது பண்ணல, அது இப்படிலாம் பேசிட்டே இருக்காது. அது இல்லாம யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இறங்கிட்டானுங்க. அதுதான் மேட்ரே இல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்க எலெக்ஷன் தானே, ஒரு நாள் லீவ் கிடைக்குது. நீங்களே போன எலெக்ஷன் எப்படி பண்ணீங்க, எப்படி பாத்தீங்க? அதான் சொல்றேன், போன எலெக்ஷன் நான் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப இருக்க கட்சி வேற, அதுக்கு முன்னாடி இருந்த கட்சியோட வேற ஒரு லிங்க் இருந்ததால நான் இப்ப யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் ஆக்சுவலா. ஆனா அது தப்பா போட்டணும்ன்றது இப்ப வரைக்கும் ரிக்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது தப்பா போட்ட, ஏன்னா வேற ஆப்ஷன் இல்ல. பட் இப்ப நம்ம போடுறது ஒரு ஆப்ஷன் இருக்கு கண்டிப்பா. சோ சூஸ் பண்ணி போடுங்க அப்படின்றதுதான் நாங்க எங்க சைடுல சொல்றோம். அதுதான் இன்னொரு விஷயம், இது இப்படி வச்சுக்கோங்களேன், பாலிடிக்ஸ்னால யங்ஸ்டர்ஸ் பேச நான் பார்த்ததே இல்லை. ஓகேங்களா, நான் பார்த்ததே இல்ல. யங்ஸ்டர்ஸ் விடு, நம்ம அப்பா ஜெனரேஷனே பேச மாட்டாங்க யாருமே. இப்போ பாசிங் கிளவுட் மாதிரி பேசிட்டு அதை விட்டு போயிருவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. சின்னஞ்சிறுஸ் எல்லாம் இது பாலிடிக்ஸ் பேசுது. அதுக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது அண்ணன் தான். கண்டிப்பா ஒரு 10 வயசு பண்ணுங்க.
கிளியரா கேக்குறாங்க, அவன் டைரக்டா அட்டாக் பண்றாங்க. நான் இங்க பேசுறேன், அவர் இங்க பேச சொல்லு. குட்டி பையன் வேறடா, ஒருத்த வந்து ஃபர்ஸ்ட் வந்து அடி அடின்னு அடிச்சுன்னு இருப்பான் டிவிக்கேவ, ஓகேவா? ஒரு குட்டி பையன் வருவான், பொறுமையா நின்று இருப்பான். லாஸ்ட்ல அவனுக்கு சூடு ஏறிடும். அவன் வந்து நானும் பேசுறேன் நீயும் பேசு, நீ நின்னு பேசு நான் பேசுறேன். அவன் போயிடுவான். யோ எங்கயா போறவா, நான் பேசுறேன். அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 10 வயசு தான் இருக்கும். பேச விடானா? இப்ப நான் இவர் வந்தனால தான் இப்ப வந்தேனே. இவ்வளவு நேரம் பேசினாங்க, நான் கம்முன்னு இருந்தேன். எவ்வளவு பேய் பேசினாரு. சரி இவங்க சொல்றாங்களே இத்தனை பேர் இருந்து போனாங்களே, யாருன்னா கேட்டாங்களா? அவன் விஜய் எவ்வளவு ஒத்தாலான்னு இருந்து பாக்குறாரு. இதெல்லாம் பேசாம இவர் பாட்டுன்னு பேசுறாரு. வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அந்த மாற்றம் வந்து கண்டிப்பா அதனாலதான் வந்து இதுக்கு முன்னாடி பிரச்சாரம் வந்து எல்லாரும் வந்து சும்படிப்பாங்க. ஓகே நான் டிவிக்கு ஓட்டு போட்டு டிஎம்கே ஓட்டு போட்டுறேன், ஏடிஎம்கே ஓட்டு போட்டு. இப்ப வந்து தொடுறாங்க, நீ ஏன்டா வரப்போ? ஆமா, நான் இப்ப பாக்குறேன் அந்த பிரச்சாரத்துக்கு போறப்பெல்லாம் வந்து நிறைய இடத்துல உள்ளேயே விட மாட்டாங்க சில கட்சி எல்லாம். என்ன பண்ண 5 வருஷம் முன்னே எங்களுக்கு பாரு இன்னும் ஓட்டு இடலாம் அங்க இருக்கும்னு சொல்லி தொடுறாங்க. இந்த மாதிரி ஒரு மாற்றம் இடலாம் நல்ல விஷயமா பார்க்கணும். ஏன்னா இப்ப இது ஏன் அவங்க இப்ப துரத்துறாங்க? ஓகே, எதனால துரத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஐயா 5 வருஷம் அவங்க ஓட்டு போட்டாங்க, எவ்வளவு மாறம் நினைச்சிருப்பாங்க. அவங்க வைக்கிற கோரிக்கை எல்லாம் வந்து 10 வருஷமா இருக்கிறது, சும்மா வைக்கல. இப்ப நம்ம ஆர்கே நகர்ல எல்லாருக்குமே தெரியும், அவங்க ஒரு 10 கோரிக்கை வைக்கிறாங்க, அதுல ஒரு 1 நடந்தா கூட அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு எதுவுமே நடக்கலாம், எவ்வளவு வெறுப்பு இருந்தா அவங்க உள்ளே சேர்க்காம இருப்பாங்க. குரூப்ல டூப் மாதிரி ஒருத்தன் கடையா இருக்கா. நானும் ஏதாவது வாட் இஃப் மாதிரி அவங்க உள்ள சேர்க்கலன்னு சொல்றீங்களே, வாட் இஃப் மாதிரி அண்ணன் வரல உள்ள சேர்த்திருப்பாங்களா சேர்த்துக்க மாட்டாங்களா? கண்டிப்பா வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சிருப்பானுங்க. இல்ல அதான் சொல்றேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அண்ணன் வரல அப்படின்னா இந்த சேஞ்சஸ் எதுவுமே நடந்திருக்காது. கண்டிப்பா மறுபடியும் என்ன பண்ணிருப்பானுங்கன்னா அதே 2 ஆப்ஷன் தான். சரி, டிஎம்கே இருந்தாலுமே திருப்பி ஏடிஎம்கேக்கு எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க, திருப்பி டிஎம்கேக்கு தான் போட்டிருப்பாங்க. ஏன் ஏடிஎம்கேக்கு வர மாட்டாங்க? கூட்டணியை மட்டும் விட்டுட்டு வந்தாங்கன்னா ஏடிஎம்கே ஜெயிக்கலாம். ஆமா, அந்த கூட்டணியை விட்டுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அது விடாத வரைக்கும் டிஎம்கே இருக்கும். ஏன் அப்படின்னா வேற வழி இல்ல. எனக்கு என்னமோ இந்த வாட்டி ஜெயிச்சிருவாரோ ஐயா, உண்மை எனக்கே தோணுது. நானே ஒரு 1 மந்த் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, டவுட்னு சொல்லிருப்பேன். ஃபர்ஸ்ட் வருஷம் பண்ண சான்ஸ் இல்லைன்னு. இவங்க ஒவ்வொரு இடத்துக்கு போறப்பையும் பெரம்பூர், கன்னியாகுமரியா, தூத்துக்குடி போறப்பெல்லாம் என்னடா அந்த மனுஷன் இத்தனை பேர் அட்ராக்ட் பண்றான். இப்ப எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இப்ப இவ்வளவு கூட்டம் வராங்க, பட் இந்த கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறுமா? ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்கு, அதுக்குள்ள ஏதாவது சேஞ்சஸ் ஆயிருமா, இல்ல ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களான்ற பயம்ன்றது. நீங்க கேட்டீங்கன்னா கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்கறது ஓகே தான். ஆனா மத்த கட்சிகள் எல்லாமே வந்து கூட்டம் சேர்க்கிறப்ப அங்க கூட்டமே இல்ல, அவங்களுக்கு மட்டும் ஓட்டு வரும் நம்ம நம்புறப்ப இதை நம்பலாம்ல. நான் கேக்குறேன், சொல்றது புரியுதா? இல்ல இப்ப வர்றது இப்ப எனக்கு ஒரு சின்ன புரிதல்ல நான் சொல்றேன். ஒரு கிரேஸ் இருக்கு அவர் மேல, அந்த கிரேஸுக்காக கூடுறாங்க, ஓகேவா? இப்ப ஆனா அதே கிரேஸுக்காக ஓட்டு போடுவாங்களா? ஏன்னா இல்லையா, அந்த கூட்டத்துல நீங்க வந்து ஒரு 40% எடுத்துக்கோங்க, பெருசா எல்லாம் வேணாம். ஒரு 40% எடுத்தாவே இன்னொன்னு இந்த பெரம்பூர்ல தான் இந்த கூட்டத்தை பார்த்தேன். மண்டே அன்னைக்கு, மண்டேவோ ஃப்ரைடேவோ நினைக்கிறேன், மண்டே தான் நினைக்கிறேன். வீக் டேஸ்ல லீவ போட்டு அத்தனை பேரு. இப்ப நான் ஓட்டு போட நான் போய் நிக்கணுமாங்க? இத்தனைக்கும் நான்லாம் வந்து போட போறேன், ஆனா போல வேலையை பார்த்து போனேன். சோ இந்த மாதிரி எத்தனை பேர் வராம இருப்பாங்க அவருக்கு சப்போர்ட்டா. சோ அதனால வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்றேன். பட் உண்மையா சொல்றேன், அவ்வளவு கூட்டம் ஓட்டு போடுமான்னு தெரியல. அது ஒரு 50% போட்டா அதான் நாங்க சொல்ல வரோம். எனக்கு என்ன பயம்னா வந்து இதுக்கு முன்ன ஒரு எலெக்ஷன்ல வந்து ஒரே நைட்ல ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. ஒரே பேர் சொல்ல விரும்பல, ஒரு 20 ரூபா டோக்கன் மாதிரி கொடுத்துட்டு ஒரே நைட்ல ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கடுத்த வந்தவரும் ஆட்சிக்கு வந்துட்டாரு காசு கொடுத்துட்டு. அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாம இருந்தா சரி. எனக்கு அந்த பயம் ஒண்ணு இருக்கு. அதான் லீகலாவே கொடுத்தாங்கல்ல 5000 ரூபாய். இப்போ உண்மையா இப்போ அண்ணன் நிக்கிற இடத்துல பெரம்பூர்லயும் திருச்சியும் சரி இன்னும் எக்ஸ்ட்ராவா கொடுக்குது வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுதான் இப்போ கொடுத்தாங்கன்னா என்ன பண்றது? அதுதான் கொடுத்தாங்கன்னா மாறிடுவாங்களோ அந்த பயம் தான். இப்ப எனக்குமே இப்ப எக்ஸாம்பிளுக்கு இவ்வளவு ஹைல போயிடுச்சு, சொத்து காமிக்கிறாங்க, சொத்து கம்மியா தான் கொடுக்கறதுக்கு கொடுக்கதான் போறாங்க.
குடுக்கறது அதிகமா குடுத்துட்டு பரவாயில்ல அவங்க குடுக்குறாங்க அட்லீஸ்ட் இதையாச்சும் குடுக்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு மாத்தி கித்தி ஓட்ட போட்டாங்கன்னா அதுதான் எனக்கும் பயமா இருக்கு. பாகுபலி மாதிரி முதல்ல குத்திர போறாங்க போயிட்டு அண்ணனுக்கு அப்படின்னு ஆயிரும்ல, அதனாலதான் பயமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்குல்ல, நான் என்ன ஒரு சொல்றேன்னா சில இடத்துல வரவே கூடாதுன்னு ஒரு சில பேரை வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுமே காசு கொடுத்த உடனே ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. சொல்ற மாதிரி இருக்கு, எங்க ஏரியாலே மாறி இருக்கு. அதான் நான் சொல்ல வரேன், அப்படிதான் ஜெயிச்சாங்க. ஆனா இப்போ வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவன் ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுக்க ரெடியா இருக்கானா, அப்ப அவங்க எங்கதான் எவ்வளவு வச்சிருப்பாங்க அந்த விஷயத்துல. இது உனக்கு தெரியும், யோசிங்கன்றேன். யோசிங்க, ஆளுங்களுக்கு புரியும். கொஞ்சம் யோசிங்க. ஒரு 10,000 ரூபாய் தரானா நமக்கு ஒளிச்சு எவ்வளவு அடிக்க போறான் அவன் யோசிச்சு இதுமாச்சும் யோசிச்சு பண்ணோம்ல. இதெல்லாம் யோசிக்காம பண்ணிட்டோம், கண்ணை மூண்டு போட்டோம். நானே எங்க வீட்டுல வாங்கியிருக்காங்க, ஓப்பனா சொல்றேன், எல்லா வீட்லயும் வாங்கலாம் செய்யறாங்க, ஓகேவா. பட் இல்லடா இது வரைக்கும் எனக்கு ஒரு ஓட்டு கூட கொடுத்ததுலடா, கொடுக்க மாட்டேன். எங்க வீட்டுல வாங்கியிருக்காங்க. 5 ஓட்டு இருக்கு, குளத்தூராதான் வீடு. யாரா வாங்க டைரக்டா வந்தீங்கன்னா 5 ஓட்டு. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஆனா வாங்கிட்டு குத்திருவல குத்திடுவேன். யாருக்கு? அண்ணனுக்கு. பேக் டு த கண்டென்ட். சரி, இப்போ வந்து அண்ணன் சொல்ற வந்து கோரிக்கைகள், அந்த என்ன சொன்னாங்க, மேனிஃபெஸ்டோ, அதெல்லாம் வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகுமா? ஏன்னா கோல்டு ரேட் அவ்வளவு போகுது, நான் கோல்டு இவ்வளவு பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாம ஒரு கேள்வி, நல்ல கேள்வி. பண்றதெல்லாம் வந்து இப்போ அவர் வந்து ஆட்சிக்கு வந்தாலுமே இதெல்லாம் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 1 இயர் ஆயிடும். ஓகேவா? இது எல்லாமே வந்து செட்டில் பண்றதுக்கு. இது வந்து புது ஆட்சி அமைச்சா புதுசா நடக்கிறதா கவர்மெண்ட். யாருக்குமே எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. அது ஒண்ணுதான் பயமா இருக்கு. அவங்க எல்லாம் ஆனா எடுத்திருக்க மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து பிசினஸ்மேன் தான். சோ பிசினஸ் எப்படி ரன் பண்ணணும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கவர்மெண்ட்ன்றதும் பிசினஸ் தான். அந்த பிசினஸ் ப்ராப்பரா ரன் பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் சர்வீஸ் இல்லையா? இவ்வளவு வருஷமா பிசினஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுல எவனுமே சர்வீஸ் பண்ணலடா. சர்வீஸ் சென்டர் பேஸ்லதுனால இப்போ பிசினஸ் கொண்டு வரா உனக்கு அதை நீ மாத்த. ஆமா, இப்போ லோன் வந்து எதை பேஸ் பண்ணி தராங்க, நீ வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும், லோன் ரீபே பண்ணணும். இப்போ அந்த ரீபே பண்ணோம்னா நீ எங்க இருந்து எடுக்கணும், பிசினஸ் பண்ணணும். அந்த பிசினஸ் பண்ணாதான் உனக்கு அதை நீ ரீபே பண்ணணும். கவர்மெண்ட் நம்ம காசை ப்ராப்பரா பிசினஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரி, அதான் இப்போ அந்த 1 இயர்க்கு அப்புறம் வந்து கோல்டு ரேட் இன்னுமே அதிகமாயிடும். ஓகேவா? அப்போ வந்து இதெல்லாம் அண்ணன் கொடுத்த அந்த எனக்கு அந்த ஒண்ணு மட்டும் தான் இடிச்சது. உண்மையாவே வந்து ஒண்ணு இல்ல, ஆக்சுவலா சொன்ன நிறைய இடிச்சது எனக்கு. அதெல்லாம் சரி, ஓகே, இவ்வளவு கடன் இருக்கு, 9.5 lakh சம்திங் என்னவோ இருக்கு, அதெல்லாம் பண்ண முடியுமா கேட்டா, என்ன கேட்டா என்னோட கால்குலேஷன்ல கஷ்டம். அதெல்லாம் ரொம்ப செய்யணும்னு அவசியம் இல்லை பப்ளிக். எனக்கு தெரிஞ்சு நீங்க பேசிக்ஸ் எல்லாத்தையுமே எங்களுக்கு ஃப்ரீயாலாம் கொடுக்க வேணான்றோம், வேணும்ன்றவங்களுக்கு மட்டும் குத்தா போதும், எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன் அவரே அதையும் பார்க்கணும், அந்த கோரிக்கையும் நிறைவேற்றணும்னா இட்ஸ் பிராக்டிகலா ஒர்க் ஆகுமான்றதுனால நான் கொண்டு வரலான்னு சொன்னேன். ஓகேவா? இது இன்னும் தலைவலியில தூக்கி நம்ம இப்போ இன்கேஸ் ஜெயிச்சாருன்னா அந்த ஒரு வருஷத்துல என்ன பண்றாரு எல்லாமே நோட் பண்ணுவாங்க, பயங்கரமா நோட் பண்ணுவாங்க. அதாவது இப்ப எதிர்கட்சி ஆயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், எடுத்துருவாங்க. அதுதான் சொல்றேன், அவர் ரொம்ப பிரஷர்ல வந்துவாரு. இன்கேஸ் ஜெயிச்சாருன்னா ஓகே. எனக்கு ஆக்சுவலா வந்து ஓப்பனா சொல்லணும்னா 70-30 தான். 30% தான் எனக்கு ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை. 70% வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. ஆனா ஏரியா அந்த மாதிரி ஓப்பனப்பா சொல்ல முடியல நிறைய. ஆமா, ஏன்னா என்னென்ன பண்ணுவாங்கன்றது தெரியும். முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம், லீக் பண்ணிட்டானுங்கடா படத்தை. எனக்கு அதுதான்டா இன்னும் வயிற்றுச்சலா இருக்கு. என்னடா கடைசி படம் நம்மளே ஃபேர்வெல் வீடியோ எல்லாம் போட்டோம். என்னடா இப்படி இல்ல, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கிறதே அண்ணனுக்கு வந்து இப்ப படத்தை வேற ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. லீக் பண்ணிட்டானுங்க. டால்பி அட்மாஸ் சொன்ன மாதிரி கேக்குது. அதுதான் சூப்பரா இருக்குதான் பிரிண்ட். எனக்கு தெரிஞ்ச 2 பேர் வந்து டவுன்லோட் பண்ணிருக்காங்க. கார்டர் பிரிண்ட் ஒருத்தர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க. டவுன்லோட் பண்ணிருக்காங்க லேப்டாப் 2 பேர். அவன் புடிச்சு போங்க. சோ இல்ல, இப்போ எனக்கு இதுல அதாவது படம் ரிலீஸ் ஆன கூட விட்டுருங்க, படம் லீக் ஆனதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு இப்போ இதுல என்ன தோணுது அப்படின்னா, ஒரு 1000 கோடி ரூபாய் சொத்து வச்சுன்னு இருக்கவருக்கே இவ்வளவு பிரஷர் நடக்குதுன்னா, இப்போ ஒரு தொகுதியிலயும் ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரஷர் நடக்கும். கண்டிப்பா அவர் சொன்னாரு அவ்வளவு பிரச்சனை அவருக்கு. பிரஷர் தராங்களா அவங்கலாம் சொன்னா திரும்ப இல்ல. ஆக்சுவலா அதுதான் எனக்கு இருக்கு. நிக்கிறவரே வந்து ஏதோ இதுல சொல்றாரு, அவ்வளவு பிரஷர் ஆகுது. இல்ல, அதுதான் எனக்கும் தோணுது. இப்போ
அவர்கிட்ட விஜய் கிட்ட ஒன்றும் அண்ணன் கிட்ட வந்து அமௌண்ட் கம்மியாலாம் இல்ல, அவர்கிட்ட அவ்வளவு சொத்து இருக்குதுதான். அவ்வளோ சொத்து இருக்கிறவரையே இப்படி லொங்கல்ல விடுறானுங்களே. இப்போ வந்து நார்மலா ஒருத்தர் வந்து இப்ப நான் நல்லது பண்ண வரேன் அப்படின்னா எவ்வளவு அடிப்பானுங்க. ராயபுரம்ல நிக்கிற ஒரு நார்மல் ஆட்டோ டிரைவர் பவர் ராயபுரம், நம்ம ராயபுரம், ஆமா டிவி டிரைவர் அவரு நார்மல் ஆட்டோ டிரைவர். ஐயா அதோட விடுங்க, அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணதப்ப யோசிக்கிறேன், என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஈஸியா எல்லாம் போட்டு ப்ரெஷர் பண்ண என்ன பண்ணுவாருன்னு யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் அடி கரூர் இன்சிடென்ட், அவ்வளவுதான் காலி நினைச்சேன் நானு. ஏந்துக்க மாட்டாரு நினைச்சேன். அங்கேருந்து ஏந்து வந்தாரு பீனிக்ஸ்ரா, அங்கேருந்து ஏந்து வந்தாரு. அப்புறம் ஜனநாயகன் வெளியே விடல, அவ்வளவுதான் காலி நினைச்சேன். திரும்ப அங்க அதை கண்டுக்கவே இல்லை, எங்க ஆளு மதிக்க கூட இல்ல. அதை அவன் வந்து ஆக்சுவலா ஆமை. ஆமா நான் உண்மையா ஒரு ஆமை தான் உண்மையா சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபேமிலில வச்சாங்க, வீட்டுல வச்சாங்க, அவ்வளவு நான் உண்மையா நினைச்சேன் காலி. இதுக்கப்புறம் அண்ணன் ஏந்துக்க மாட்டாரு, ரொம்ப ரொம்ப அசிங்கமாயிடும் நினைச்சேன். அங்கதான் ஏந்து வந்தாரு. இப்ப படத்தை லீக் பண்ணாங்க, அங்கிருந்து ஏந்து வர்றாரு. இல்லையா அந்த மனுஷன் டயர்டே ஆக மாட்டேன். நானும் வந்து கொஞ்சம் மிரட்டுவாங்க அது பண்ணா ஓடுவாரு நினைச்சேன், பார்த்தா ஓடுற மாதிரி தெரியல. திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ ஆம் கமிங். சரி ஓகே, பேக் டு த கண்டென்ட். டிவிகே பற்றி நிறைய க்ளோரிஃபை பண்ணிட்டோம், ஓகேவா? என்னன்னா டிஎம்கே வந்து போன ஆட்சியில் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதில் எதெல்லாம் பண்ணியிருக்காங்க எதெல்லாம் பண்ணல, அதுக்குன்னு பண்ணவே இல்லை நாம சொல்லவும் முடியாது, ஓகேவா? நிறைய பண்ணியிருக்காங்க. எங்கள் ஏரியாவில் நானும் நோட்டீஸ் பண்ண இதுவும் இருக்கு, அதை பற்றி பேசலாம். நீட் ஒழிப்புனாங்க, அது என்ன முடியல. அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப இல்ல, அவங்க ஆக்சுவலாவே வந்து நிறைய, அதாவது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் 5 விஷயம் கேட்டோன்னே ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஏன் அப்படின்னா அந்த 5 விஷயமே நடக்கல. அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸே பண்ணலையே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் என்னத்தை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்னு வெளியே வந்துட்டேன். சோ இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. இன்னும் நான் சொல்றேன், எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா டிஎம்கே ஸ்டார்டிங்ல ஆட்சி வந்த புதுசுல வந்து இந்த இப்ப கோயில் எல்லாம் வந்து அர்ச்சகரா இருக்கிறவங்க செப்பரேட் அவங்க மட்டும் தான் இருக்கணும் இருக்கும். பட் இப்ப அப்படி கிடையாது, யாரு வேணா அந்த கோர்ஸ் முடிச்சா பண்ணலாம் அப்படின்ற விஷயம் ரொம்ப புதுசா இருந்து நல்லா ஒரு நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டாவது வர விஷயம் வந்து அப்போ அந்த ஸ்டார்டிங்ல அந்த 1 இயர்ல வந்து அம்மா ஹோட்டல்லாம் நிறைய இருந்துச்சு. அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா நியூஸ்ல பார்த்ததுதான் 2 டிஎம்கே இருக்க 2 பேர் வந்து அம்மா ஹோட்டல் அச்சு உடைச்சாங்க. அது வேணாம் அந்த மாதிரி பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணது ரொம்ப ரொம்ப குட் திங் அந்த நேரத்துல. இப்போ வந்து அவ்வளவா இல்ல, பட் இப்ப அம்மா எங்க இருக்கு அந்த மாதிரிலாம் ஒரு நான் நோட்டீஸ் பண்ணதுன்னா உதயனா தான் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு இது நானும் சொல்றேன், ஓகேவா? அவர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு மெயின்டெனன்ஸோ டெவலப்மெண்ட்டும் கண்டிப்பா வந்துருச்சோ, கண்டிப்பா அது அக்செப்ட் பண்ற விஷயம். ஏன்னா எங்க சைடுல கூவார் தான் அது சும்மா ரோடு, அது வந்து உள்ள வந்து அது வேலைக்காகாத இடத்த செமையா பண்ணிருக்காங்க. உண்மையா அதை பாடுற விஷயம் சூப்பரா மாத்திட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு டெவலப் ஆயிருக்கு. அண்ட் அந்த ஃப்ரீ பஸ்ன்ற விஷயம் வந்து ஓரளவுக்கு இல்ல, பரவாயில்ல. பட் ஆனா என்ன அந்த பஸ் நிறைய கம்மியா இருக்கு, பஸ்ஸஸ் கம்மியா இந்த மாதிரி குடுத்தீங்களா ஒரு மாதிரி கொடுத்து பஸ்ஸஸ் ஏத்திட்டாங்க, அவ்வளவுதான். அது ஆண்ட்ரே வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க, குடுற மாதிரி கொடுத்தது எம்பிசியே நம்மளது இல்ல. ஜி எங்க ஸ்கூல்ல வந்து அவன்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. இல்ல எங்க ஸ்கூல்ல வந்து எங்க லைட் இல்ல ஜி எங்க கிளாஸ்ல, ஓகேவா? அந்த தபால் பெட்டி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, கம்ப்ளைண்ட் பாக்ஸ். ஆமாமா. அதுல வந்து என் ஃப்ரெண்டு சபான்னு ஒரு பையன் இருக்கான். அவன் என்ன பண்ணானா, எல்லாருமே வந்து அந்த பாக்ஸை உடைப்பானுங்க, சும்மா போட்டு அச்சுன்னு வருவான், அந்த மாதிரி பண்ணுவாங்க. இவன் என்ன பண்ணா, எங்க வீட்டுல எங்க எதுவும் லைட் வேணும்ட்டு லைட்னு ஒரு 4-5 பக்கத்துக்கு சும்மா லைட்டுன்னு மட்டும் எழுதி அதுல போட்டான். திடீர்னு எச்சம் வந்தாங்க, வந்து கேட்டு யாரு இது எழுதி போட்டது யாருன்னு கேட்டவொடனே ஏன்ச்சு நின்ட்டான். நான் தான் மேம் அப்படின்னு கேட்டோன்னே எல்லாரும் அவன் கை தட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கணும்னு தோணுச்சுல்ல, ஃபர்ஸ்ட் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட். ஒருத்தர் கேட்கணும்னு தோணுச்சுல, இத ஒருத்தர் பண்ணாம எல்லாரும் பண்ணி தான் நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சது வந்து என்ன என்ன சொல்றேன்னா எல்லாரும் குரல் எழுப்பணும்ன்ற, ஒருத்தர் மட்டும் கேட்காம எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறது வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சொல்றேன் ஆரம்பிச்சுட்டு இன்னும் நல்ல விஷயம். யார் ஆட்சிக்கு வந்தாலுமே கேளுங்க, கேக்குறது நல்லது. இப்போ நான் ஓட்டு போடுறவங்க தப்பு பண்ணா கேள்வி கேட்கணும். ஆமா, இப்ப அண்ணன் தூக்கி வச்சுட்டோம், அண்ணன் பண்ணா அண்ணனே அடிப்போம், அண்ணனுக்கு வந்து அண்ணனே அடிப்போம், அந்த மாதிரிதான் அண்ணனே அடிப்போம் கண்டிப்பா.
இவ்வளவு நேரம் நீங்க வீடியோ எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சோ நாங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அந்த கட்சி ஓட்டுக்கு போடுங்க நீ யாரையும் நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க என்ன பண்றோம், நாங்க வந்து இதுலயுமே நாங்க வந்து யாருக்கும் ஓட்டு போட போறோம்ன்றத சொல்ல மாட்டோம். அது எப்படியா சொல்லிருந்தோம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்றீங்க அவ்வளவுதான். சோ நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்ன்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிட்டு சேஞ்சஸ் வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம சேஞ்ச் ஆகும். ஆஹா இந்த மாதிரி வார்த்தை அது மட்டும் தான் படத்துல லாஸ்ட் பாத்துட்டேன். அண்ணே நாளே திருப்பி அதானே இது நாளே திருப்பி நாளே